என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திப்பதிலும் இந்த மகிழ்ச்சியிலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போதைய காபந்து சர்க்காரா இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசு கடந்த 17ஆம் தேதி 17/3/2026 புதிய அறிவிப்பை வெளியிட்டு போயிருக்கிறாங்க. அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அனாதையாக கைவிடப்பட்ட முதியோர்கள் 60 வயசுக்கு மேல பென்ஷன் வாங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உதவித்தொகை கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் 2000 ரூபாய் கூடுதலா நிதி வழங்க போறதா முதலமைச்சர் அறிவிச்சுட்டு ஜிஓ வழங்கிட்டு தான் இப்போ கையை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அது ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. தேர்தலுக்கும் இந்த பணம் கொடுக்கறதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்க அடிப்படையில ஒவ்வொரு குடும்பத்தில இருக்கக்கூடிய 60 வயசு மேல இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு இது பயனுள்ள வீடியோவா இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆதரவற்ற வருமானம் இல்லாத முதியோர்கள் யாரு இருந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த முதியோர் உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த முதியோர் தொகைக்கு ஏற்கனவே மாத ஊதியமா வாங்கிக்கிட்டு இருக்கிற அந்த முதியோர்களுக்கு சிறப்பு நிதி உதவியா இந்த 2000 ரூபாய் ஆட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன தகுதிகள் தேவை அப்படின்னு சொன்னாக்கா, வயது 60 வயசு ஆகணும், சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும், ஆதார் வேணும், வங்கி பாஸ் புத்தகம் வேணும், ஓட்டர் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம பதிவு பண்றது? நம்ம ஏற்கனவே பணம் வந்துகிட்டு இருக்கு, இந்த 2000 ரூபாய் எப்படி வாங்குறது அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒரு ஆப்ஷன் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு இணையதளம் உருவாக்கியிருக்காங்க, csc.tn.gov.in. அந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்ம பதிவு பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க பொது இ சேவை மையத்துல போய் நம்ம பதிவு பண்ணிக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்காவில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகத்துல போய் நம்ம இதை பதிவு பண்ணிக்கலாம். மறந்துடாதீங்க, ஒவ்வொருத்தரும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு தெரியாவிட்டாலும் பேரனோ பேத்தியோ மகளோ மருமகனோ யாரோ அழைச்சிட்டு போய் அந்த அம்மாவையோ அப்பாவையோ தாத்தாவையோ அழைச்சிட்டு போய் நீங்க போய் பதிவு பண்ணணும். ஆதாரம் எடுத்துட்டு போயிடுங்க, வாக்காளர் அட்டை கண்டிப்பா எடுத்துட்டு போயிடுங்க, வருமான வரி சான்று, வருமான வரி சான்றுன்னு சொல்ல முடியாது, வருமான சான்று ஆரையிட்ட வாங்கிட்டு போயிடுங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சான்று, இதை வங்கி பாஸ் புத்தகம் இதை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உடனே பதிவு பண்ணிடுவாங்க. 30 நாட்களுள்ள ஏற்கனவே வரக்கூடிய அந்த முதியோர் உதவித்தொகையோட சேர்த்து இந்த 2000 ரூபாய் ஆடு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உதவித்தொகையோட 2000 ரூபாய் ஆடு பண்றதுனால அவங்க மருத்துவ செலவுக்கு அன்றாட மற்ற அவருடைய செலவுக்கு யூஸ்ஃபுல்லா அந்த பணம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் கடைசி ஃபைனல் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி அவங்களுடைய பட்ஜெட்ல இதை சேர்த்திருக்கிற அடிப்படையில ரொம்ப பேருக்கு தெரியாம இருக்கு. நண்பர்களே, சொந்தங்களே, நமக்கு தான் தாத்தா இல்ல பாட்டி இல்லை அப்படின்னு நினைச்சிடாம இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நண்பர்களுக்கு எல்லாரும் ஷேர் பண்ணலாம். இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதிய சொந்தங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்க சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. புதிய அத்தியாயத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.